தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தம்மை நோக்கி அழுதும் பகலும் அன்றாடும் யாவருக்கும் இறைவன் செவி சாய்கிறார் என்ற நம்பிக்கை செய்தியை இன்றைய திருவழிபாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, அன்னையுடைய புனிதமிக்க நாவலான திருப்பணிகளை நாம் பங்குபெற வந்திருக்கிறோம். நாம் கேட்கின்ற ஜெபங்கள் எல்லாம் இறைவன் நமக்கு நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையை இன்றைய புனித வழிபாடு நமக்கு கொடுக்கட்டும். அன்னையுடைய மேலான பரிந்துரையாக நாம் இந்த திருப்பணி வழியாக எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளும் ஒவ்வொரு ஜெபங்களும் இந்த நாளிலே நமக்கு கிடைக்கும்படியாக இந்த புனித வழியாக மன்றாடுவோம். நம்பிக்கையோடு நமது வேண்டுதல்களை இந்த புனித வழிபடத்தில் எடுத்து வைப்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியானவர்களை கொண்டாட நமது சிந்தனை சொல் செயலினால் செய்த பாவங்கள் செய்யத்தக்கவை நன்மை நினைத்து பார்ப்போம். மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சிந்தனையாளரும் சொல்லாளரும் செயலாளரும் கடவுளின் தம்பியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுது கல்யாண புனித மரியாதையும் வானொலி புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம்பினை ஆகியவர்களிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாவற்றை இறைவன் நம் மீது இறங்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறை வாழ்விற்கு அழைத்து செல்வதாக.
பிள்ளைகளாகிய நாங்கள் என்றும் உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கனியாய் மாட்சிமை நிறைந்த மரியாவே, பரிந்துரையாய் இன்றைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நோய்கள், தொற்று நோய்கள், கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான வேட்பத்தை உணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாய் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய 3ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்றாண்டவரே, நீ சகோதரர்களுக்கு எதுவும் அறிமுகமில்லா சகோதரர்களுக்கு செய்தவற்றை நாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்குரியவர் என்பது தெளிவாகிறது. அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழி அனுப்பி வைத்ததால் நல்லது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள். பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக் கொள்ளவில்லை. இத்தகையவருக்கு உதவுவது நமது கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேரு பெற்றுள்ளோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெயர் பெற்றுள்ளோர். பாடி பதவியை அனைவர் பாடுகிறது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேரு பெற்றுள்ளோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் Yeah.
நாங்கள் அறிவித்த செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். வாழ்வதற்கான வார்த்தைகள் ஒன்று எட்ட முடியும். அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் அன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு முகமொழியை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைவர் ஒருவர் இருந்தார். அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் என் கைவர் எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையா இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவரிடம், நேர்மையற்ற நடுவரை இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise God, praise God, praise God. Hallelujah, hallelujah. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே மகிமை. Hallelujah. மகிமை வாழ்க, மகிமை வாழ்க. Praise God, praise God. நன்றி சொல்லுவோம். கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய தாயின் அன்புகளே, பெரும்பாக அன்னையுடைய புனிதமிக்க இந்த திருத்தலத்திற்கு அன்னையை கேள்விப்பட்டிருக்கிறோம். நமது உள்ளத்தில் எத்தனையோ விதமான நன்றிகளோடு இந்த அன்னைக்கு இந்த அன்னையுடைய திருமுகத்தை பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையோடு கொண்டிருக்கிறோம். நன்றி பெற்றோடு இந்த புனித வழியை நாம் பங்கு பெறுகிறோம். இன்னும் அன்னையிடம் நான் கேட்டது எல்லாம் எனக்கு கிடைக்கும், அந்த தாயிடம் நான் கேட்ட மன்றாட்டுகள் மறுக்கப்படாது என்ற நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம். இன்னும் அதை விட அதிகமாக என் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்களை எல்லாம் கேட்கின்ற ஒரு தாய், எனக்கு காது கொடுத்து கேட்கின்ற ஒரு தாய், என் கண்ணீரை பார்க்கின்ற ஒரு தாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஒரு பிள்ளைக்குரிய பாசத்தோடு இந்த தாயை தேடி வந்திருக்கிறோம். நமது நம்பிக்கைகளுக்கு எல்லாம் நன்கூடுமாய், நமது நம்பிக்கையை விடுவெளியாக நமது தாய் நமக்கு இருக்கிறார் என்பதுதான் இந்த ஆலயம் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு பலப்பட வேண்டும், அந்த நம்பிக்கை சரியானதாக இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கை ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் இருக்க வேண்டும் என்பதை கற்பிப்பது என்னுடைய இறை வழிபாடு, இறை வார்த்தைகள். ஆக கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி முன்னேற வேண்டும், ஒரு மனிதன் எப்படி சக மனிதனிடம் பழக வேண்டும், அல்லது தன் வாழ்க்கையில மனிதன் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்றெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பது இறை விழுதியம் மட்டும்தான். இறை விழுதியத்திலிருந்து மட்டும்தான் நமது வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறோம், அதை விட வாழ்வை கற்றுக்கொள்கிறோம். நமது வாழ்க்கையில நாம் அதிகமாக நாம் செலவழிக்கின்ற நேரங்கள் எல்லாம் இது ஜெபம் தான். என்றால் ஜெபம் என்பது மனித வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்கிறது. ஜெபம் என்பது மனித வாழ்க்கையில் உயிர் மூச்சாக இருக்கிறது.
ஜெபங்கள், ஜெபித்த ஜெபங்கள் ஒருபோதும் பதில் தராமல் போவதில்லை. கடவுள் தம் பிள்ளைகள் ஒவ்வொருவரின் ஜெபத்தையும் அவர் தகுந்த நேரத்தில் அவர் பதிலளிக்கின்ற தேவனாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் ஒரு அழகான காரியத்தை நமக்கு சொல்கிறார். மனம் தளராமல் இறைவனிடம் நீங்கள் ஜெபியுங்கள். என்றால் தாம் தேர்ந்து கொண்ட பிள்ளைகள் கேட்கின்ற ஒவ்வொன்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் கொடுப்பதற்கு ஆவலாக இருக்கிறார். நம் தந்தை நம் தேவையை அறிந்த தேவனாக இருக்கிறார். அப்படி என்றால் நாம் ஜெபிப்பதிலே தவறு இருக்கிறதா அல்லது கொடுக்கின்ற தேவனிடத்திலே அதற்கு பதில் வராமல் இருக்கிறதா என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது பல நேரங்களிலே நமது ஜெபங்கள் தான் தவறானதாக இருக்கிறது. பல நேரங்களில் நாம் கேட்கின்ற வழிமுறைகள் தவறாக இருக்கிறது. கேட்கின்ற ஜெபங்கள் தவறாக இருக்கிறது. கொடுக்கின்றவர்கள் இல்லை. எனவேதான் ஜெபம் என்பது நம்மை பொறுத்தது அல்ல, கொடுக்கின்ற கடவுளை பொறுத்தது. ஜெபம் என்பது இறைவனை பொறுத்தது. பல நேரங்களில் நமது ஜெபங்கள் யாரை மையமாக வைத்திருக்கின்றன அல்லது எதை மையமாக வைத்திருக்கின்றன என்பதுதான் நமது ஜெபங்கள் வெற்றி அடைகின்றன அல்லது பதில் கொடுக்கப்படுகின்றன. ஜெபங்கள் என்பது அது நம்மை பொறுத்தது அல்ல, நம்மை மையமாக்கியது அல்ல. நமது பிரச்சனைகளையோ நமது நோய்களையோ நமது வாழ்க்கையுடைய துன்பங்களை மையப்படுத்துவது அல்ல ஜெபம். ஜெபம் என்பது இறைவனை மையப்படுத்தியது. ஆனால் நமது ஜெபத்திலே இறைவன் மையமாக இருக்க வேண்டும். பல ஜெபங்கள் நாம் ஜெபிக்கிறோம். நமது ஜெபங்களிலே நமது பிரச்சனையை மையமாக வைக்கிறோமோ அல்லது இறைவனை மையமாக வைக்கிறோமா? நமது ஜெபத்தில் இறைவனை மையமாக வைக்க வேண்டும். நமது பிரச்சனைகளை நாம் மையப்படுத்துகின்ற பொழுது அந்த ஜெபங்கள் ஒரு பயனற்ற ஜெபங்களாக மாறிவிடுகின்றன. நாம் நோய்க்காக ஜெபிக்கிறோம். நாம் நோய்க்காக ஜெபிக்கின்ற பொழுது பல நேரங்களிலே நாம் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நமது நோயை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த நோய் வந்துவிட்டது, எனக்கு ஏன் வந்தது, அல்லது நான் என்ன பாவம் செய்தேன், அல்லது எனக்கு இப்படி செய்து விட்டார்கள், நான் நன்றாக இருந்தேன். இவையெல்லாம் நமது நோயை மையப்படுத்தியது. ஆனால் நமது நோயினுடைய அந்த சுகத்திற்காக ஜெபிக்கின்ற பொழுது தேவனை மையப்படுத்த வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? எனது நோயை விட என்னை சுகமாக்குகிற என் தேவன் பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் எனது நோயை சுகமாக்குகிற தேவன். அவரால் எல்லாம் முடியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் என் நோய் சுகமாகும். ஆக எனது ஜெபங்கள் தேவனை மையப்படுத்த வேண்டும். நான் வாழ்க்கையுடைய வெற்றியில் இருந்து கிளம்பி தோல்வி நிலைக்கு செல்கின்ற பொழுது எதற்கு தோல்வி அடைந்தேன், ஏன் தோல்வி அடைந்தேன் என்று அந்த தோல்வியை குறித்து சிந்திப்பதை விட என்னோடு இருக்கிற தேவன் வெற்றியின் தேவனாய் இருக்கிறார். அவர் எனக்காக போராடுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த பிரச்சனைகள், இந்த துன்பங்கள், இந்த துயரங்கள், இந்த தோல்விகள் எல்லாம் எனக்கு ஒன்றுமல்ல என்றால் இதை விட பெரிய தேவனாய் இருக்கிறார். என் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லுகிற தேவன், என் கண்ணீருக்கு அவர் ஆறுதல் தருகிற தேவன், நான் வீழ்கின்ற பொழுது என்னை கரப்பிடித்து தூக்குகின்ற தேவன் என் தேவன். அதுதான் ஜெபம். அது ஜெபம் என்பது கடவுளை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். மனிதனையோ அது அல்லது ஒரு பிரச்சனைகளையோ ஒரு வேதனைகளையோ தோல்வியோ மையப்படுத்தியது அல்ல. ஜெபம் என்பது கடவுளின் மகிமையை மையப்படுத்த வேண்டும். இடத்திற்கு போகலாக சொல்லுவார், இந்த உலகத்தின் தலைவர் உங்களுடைய அறிவு கண்களை கட்டி வைத்திருக்கிறான். நீங்கள் கடவுளின் மகிமையை காணாததாக கட்டி வைத்திருக்கிறான். 2 Corinthians 4:4 திருவசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆக சாத்தானுடைய வேலை என்னவென்றால் நமது பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை அவன் நம் கண்முன்பாக கொண்டு வந்து கொண்டே இருப்பான். அவன் நமது பிரச்சனையை பற்றி பெரிதாக காட்டி நமது தேவனை அவன் சுருக்கி வைத்திருப்பான். அந்த தேவனுடைய மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய கடவுளை நாம் காணாததாக தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் துன்பங்களை, துயரங்களை பெருசுபடுத்துவானாக. ஆனால் நாம் எதை பெருசுபடுத்த வேண்டும்? யாரை பெருசுபடுத்த வேண்டும்? நம் தேவனை பெருசுபடுத்த வேண்டும். அதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம் அன்புத்தாய் அன்னை மரியாள் மட்டுமே தான். அவருடைய அழகான முதல் வரியே அதுதான். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகிறது. ஆங்கிலத்திலே my soul magnifies the Lord. என்னுடைய ஆன்மா என் கடவுளை பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. என் கடவுளை அது உயர்த்திக் கொண்டே இருக்கிறது. என் கடவுளை போற்றிக் கொண்டே இருக்கிறது. எனது தாழ்நிலை இருந்து அவர் என்னை உயர்த்தினார். இந்த அடிமையுடைய இந்த இடிகளை அவர் கண்ணோக்கினார். இதுதான் ஜெபம். அன்னை மரியாள் தான் நமக்கு ஜெபத்தில் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அந்த அன்னை மரியாளுடைய அந்த பாடல் தான் நமக்கு ஜெபத்தின் முதல் அடிப்படை ஜெபமாக இருக்கிறது. அழகான ஒரு ஜெபம். அந்த தேவனை மையப்படுத்துகிற ஜெபம். மனிதரையோ அன்னை மரியாள் தனது பிரச்சனைகளையோ தனது வாழ்க்கை
உங்களுடைய பிரச்சனைகள், அவருக்கு எதற்கு உங்களுடைய நாளைய கவலைகள், அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். பவுல் சொல்லுவார் 1 தெசலோனிக்கேயர் திருமுகத்திலே, எப்பொழுதும் நன்றி சொல்லுங்கள், இடையில்லாத ஜெபியுங்கள், உங்கள் ஜெபத்திலே ஆவிக்குரிய பாடல்கள் நிறைந்திருக்கட்டும், தூய ஆவியின் துணை கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபம் என்பது கடவுளை புகழ்வது, கடவுளுடைய வல்லமை அழைத்து, மகிமை அழைத்து, கடவுளை எனக்கு செய்த அற்புதங்கள் அதிசயம் கேட்டு நான் புகழ்ந்து பாடுவது. தூய பேதுரு 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். 9 முதல் 11 வசனம் வரை, இருளில் இருந்த நம்மை ஒளிக்கு அழைத்த இறைவனின் மகிமையை புகழ்வது உங்கள் ஜெபமாய் இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையாய் இருக்கட்டும். ஆக இந்த ஜெபங்கள் பலன் தருகின்ற ஜெபங்களாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு சரியான ஜெபங்களாக இருக்க வேண்டும் என்றால், நமக்கு சில காரியங்கள் நாம் தெரிந்து இருக்க வேண்டும். ஒன்றாவதாக, தந்தையின் விருப்பத்திற்கு ஏற்றபடி நாம் ஜெபிக்க வேண்டும். நமது ஜெபங்கள் எல்லாம் தந்தையின் விருப்பத்திற்கு ஏற்றபடி இருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த ஜெபத்தை அவர் சொல்லுகிற பொழுது, தந்தையே உமது திருவுளம் என்று நிறைவேற்றும், தந்தையின் திருவுளம் என்று நிறைவேற்றும். அதுதான் முதன்மையான ஜெபம். அன்னை மரியாள் ஆண்டவருடைய அந்த வாக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது ஆண்டவருடைய தூதர் சொன்னார், உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். ஆக ஜெபம் என்பது எனது சிந்தனை, எனது வாழ்க்கையை மாற்றிக் கொள்வது, கடவுளை மாற்றுவது அல்ல. Prayer is not to change the mind of God. Prayer should change me. ஜெபம் என்பது என்னை மாற்ற வேண்டும். எனது சிந்தனை, எனது வாழ்வு, எனது எண்ணங்களை, எனது வாழ்க்கை முறையை ஜெபம் மாற்ற வேண்டும். கடவுளை மாற்றுவது அல்ல ஜெபம். கடவுளுடைய எண்ணத்தை மாற்றுவது அல்ல ஜெபம். கடவுளுடைய மனதை மாற்றுவது அல்ல ஜெபம். ஜெபம் என்பது நான் மாற வேண்டும். கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நான் மாற வேண்டும். கடவுளுடைய கட்டளைக்கு ஏற்ப நான் மாற வேண்டும். கடவுளுடைய அன்பின் இறக்கத்திற்கு ஏற்ப நான் மாற வேண்டும். அதுதான் ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபம் தான் உண்மையான ஜெபம். ஜெபம் என்பது கடவுளை மாற்றுவதற்காக அல்ல. கடவுளுடைய திட்டத்தை நான் அதற்கேற்ப நான் மாறிக்கொள்வது. ஆக நான் நினைப்பதை இறைவனுக்கு செய்ய வேண்டும் என்பது அல்ல ஜெபம். இறைவன் எனக்கு நினைப்பது எனக்கு நடக்க வேண்டும் என்பதுதான் ஜெபம். ஆக ஜெபம் என்பது தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைய வேண்டும். 1 யோவான் 5:14-15 வாசிக்கிறோம். நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். ஆக ஜெபம் கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி இருக்கிறதா? அப்படி என்றால் அவர் எனக்கு செவி சாய்க்கிறார். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்ப்பார் என்பது நமக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு தந்தையின் விருப்பத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் சொல்வார், யோவான் 13-14 சொல்வார், என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் தந்தை உங்களுக்கு கொடுப்பார். என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் என் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அந்த தந்தையின் விருப்பத்திற்கு ஏற்றபடி நமக்கு ஜெபம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால், இயேசு நமக்காக ஜெபிக்கிறார். 1 பேதுரு 5:7 நாம் வாசிக்கிறோம், உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரை விட்டுவிடுங்கள், உங்களுக்காக நான் கவலை கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 1 பேதுரு 2:5 நாம் வாசிக்கிறோம், கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இணைப்பாளராய் இருக்கிற அவர் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து எனும் ஆண்டவர். ஆக இறைவன் மீது, இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து நான் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, இறைவார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நான் ஜெபிக்க வேண்டும். யோவான் 15:17 ஆண்டவர் சொல்வார், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுடன் இருந்திருந்தால் நீங்கள் விரும்பியதெல்லாம் நடக்கும். ஆக நான் விரும்பியதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தை எனக்குள் இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தைக்குள் நான் இருக்க வேண்டும். அதுதான் இந்த கடவுளுடைய வார்த்தையை சொல்லி ஜெபித்து பாருங்கள். இறை வார்த்தை பைபிள் என்பது திருவிவிலியம் என்பது கடவுளின் வார்த்தை அடங்கிய, கடவுளுடைய அந்த வாக்கு அடங்கிய, வாக்குறுதிகள் அடங்கிய ஒரு மகிமையின் புத்தகம். ஆக இந்த திருவிவிலியம் எனக்குள் இருக்க வேண்டும். நான் ஜெபிக்கின்ற பொழுது இறை வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் எனக்கு வைத்திருக்கின்ற இந்த மகிமையின் வாக்குறுதிகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும். நிதானத்தில் பவுல் சொல்கிறார், உங்கள் ஜெபங்களிலே இறை வார்த்தை முதலில் இடப்படட்டும், மையமாகட்டும். இறை வார்த்தையும் ஆவிக்குரிய பாடல்களும். அதுதான் நாம் எப்பொழுதெல்லாம் இந்த ஜெப வழிபாடு செய்கிறோம், அப்பொழுதெல்லாம் முதலிலே பிரேசர் ஓசி கடவுளை புகழ்ந்து வழிபடுவோம். எதற்காக? அந்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள் வருகின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தை எனக்குள்ளே செயல்படுகின்ற பொழுது நான் கடவுளோடு இணைந்து, தூய ஆவியோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்ப மூன்றாவதாக, நாம் தூய ஆவியோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். தூய ஆவியான அபிஷேகத்திற்காக
இன்னும் நான் இறைவார்த்தை அழகான ஒரு வார்த்தையை காண்கிறோம். ரோமர் 8:26-27. ஒருவேளை நமது ஜெபங்கள் வார்த்தை இல்லாமல் இருக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் சொல்லெல்லாம் பெருமூச்சோடு அவர்களுக்காக ஜெபிக்கிறார். அது ஆவியானவர் எனக்கு செயல்கள் இல்லாத வார்த்தைகள் இல்லாத ஜெபங்களையும் அவர் இறைவன் எடுத்து சொல்கிறார். ஆக ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். எனவே அன்னை மரியாதை அழகாக கற்றுக் கொடுத்தார்கள். ஆண்டவர் இயேசுவுடைய அந்த உயிர்ப்புக்கு பின்பாக அன்னை மரியாள் அனைத்து அப்போஸ்தலரோடு இணைந்திருந்து ஆவியானவர் வல்லமைக்காக ஜெபிக்கிறார்கள். அந்த அன்னை மரியாளோடு இணைந்து வானத்திற்கு ஜெபித்ததால் அந்த அபிஷேகம் ஆவியானவர் அவர்களுக்குள்ளே ஊற்றப்படுகிறார். உயிர் அவர்களுக்குள்ளே இறங்குகிறது. ஆக தேவ ஆவியின் அபிஷேகத்தோடு தேவ ஆவியானவரோடு நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக அன்னை மரியாளுடைய இந்த புனிதரிக்கிறதுனால ஜெபத்தின் முன்மாதிரியாக நம் தாய் இருக்கிறார் என்றால் எதை கேட்டாலும் அந்த தாய் மறுப்பதில்லை. அவருடைய பரிந்துரை ஒருபோதும் பொய்த்து கொள்ளவில்லை. எனவே அந்த தாயோடு இணைந்து ஜெபிப்போம். அந்த தாயிடம் ஜெபிப்போம். ஆவியானவருடைய அந்த பரிசுத்த அபிஷேகத்தோடு இணைந்து ஜெபிப்போம். இறை வார்த்தையுடைய வாக்குறுதிகளை நாம் சொல்லி ஜெபிப்போம். அப்பொழுது நிச்சயம் நமது ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். நிறைவேறாத ஜெபங்கள் என்று ஒன்றுமில்லை. எனவே நிறைவான அனைத்து கொடைகளை தருகிற தேவனிடம் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறைவனுடைய பெருவோம் அன்பு தாய் அன்னை வழியாக இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னுடைய உங்களுடைய புனிதபலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாக வழிபட்டார்கள். ஆண்டவரே, வாழ்வர்களோடு உம்மக்கள் அன்பாட்டுக்களை ஏற்றடவுமை வேண்டுகின்றோம். வாரும் உடைய திருமகனின் தாயான புனித மரியாவை பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமல் எந்த ஒரு வேண்டல்களும் வீணாகாமல் எழுப்பனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உங்களுக்காகவும்
தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு என்னை நோக்கி நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டிருக்கிறோம். எங்கள் திருத்தத்தை காணிக்கிறாய் பீட்டர் எல்லா திருநிலையும் உமது திரு அவை அன்பில் நினைவு பெற செய்தோம். மேல் உயிர்கள் நோக்குகள் சகோதர சகோதரிகளிடம் இறந்தோர் அனைவரையும் கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியும் பெற்றலும். எங்கள் அனைவரையும் இறக்கமாயும் கடவுளின் கண்ணித்தாய் எங்கள் தாயும் பாதுகாவலையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவரும் நாங்கள் வாழ்வை பங்கு கொண்டு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரப்பட்ட உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அமைதி
பாவங்களை போக்குகிறீர் செல்வி எங்களுடைய பாவங்களை போக்குகிறீர் செல்வி எங்களுடைய பாவங்களை போக்குகிறீர் செல்வி எங்களுடைய இதோ இறைவனின் ஸ்மரணை. நமக்காய் இறை தந்தையிடம் பரிந்து பேசுவதற்காக தந்தையின் வடபக்கத்திலே வீற்றிருக்கிற இறை ஆண்டவர் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சொல்லிவிட்டு அழைக்கப்பட்டுள்ள நம் அனைவரும் பெற்றோர் கத்தோலிக்க கிறிஸ்துவை மட்டும் இறுதியை நன்மையை பெற்றுக்கொள்ள முன்வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
அறிவிப்புகள். நாளை ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி உலக ஏழையர் தினம். ஏழைகளுக்கு உதவ நாம் முன்வர வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருவள்ளுவர் ஆண்டின் 33வது ஞாயிறு நாளை இன்றைய தினத்தை உலக ஏழை தினமாக ஏற்படுத்தியுள்ளார். ஏழை குழந்தைகளுக்கு கல்வி, நோயுற்றவருக்கு மருந்து, உடல் நலிவுற்றவருக்கு உதவி என ஏதேனும் வகையில் அவர்களுக்கு நாம் உதவ வருவோம். சமீபத்தில் சிறைப்படுத்தப்பட்ட இயேசுவை உருவானவர் அருட்தந்தை ஸ்நான் சுவாமி அவர்களுக்காகவும் அவரோடு சிறைப்பட்டுள்ளவர்களுடைய விடுதலைக்காகவும் ஜெபிக்குமாறு பேராயர்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். புகழ்வெழுதி கொடுக்க வைக்க பொழுது ஒரு கவசம் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும். தனிமனித இடைவெளியை கடைபிடித்து அவர்கள் திருப்பணி மற்றும் சோதனைக்கு பிறகு ஆலய வளாகத்தில் அதிக நேரம் இருக்க வேண்டாம். கொரோனா விதிமுறைகளை கவனமுடன் பின்பற்றுங்கள். உங்களையும் மற்றவர்களை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உணவை உட்கொண்ட நாங்கள் உமது அழிவை வேண்டுகின்றோம். என்றென்றும் கல்யாண புனித மரியாதை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வும் நாங்கள் அந்த அன்றையை கண்டு பாவித்து எங்கள் வீட்டின் மறையுமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாக நம்பிக்கை மன்றாட்டோடு செய்வோம். மிகவும் இறக்கமுள்ள தாயே, மிகவும் நடைபெறமாக உமது உதாரணத்தை இழந்து உமது மன்றாட்டுக்கு உதவியை கேட்ட ஒருவராகவும் உமால் கைவிடப்பட்டதாக ஒருபோது உரையை சொல்ல கேள்விப்பட்டது என நினைத்தரணும். கண்ணீருடைய ஆத்மீயான கண்ணியை கைவிடுவதாக இப்படிப்பட்ட நம்பிக்கையால் கைப்பட்டு உமது திருப்பாதத்தை அனுப்பி வருகிறேன். பெருமூன் செலுத்தி அழுது காவியாகிறான். உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் இருக்கிறேன். அவதரித்த வார்த்தையை தாண்டி என் மன்றாக எவர்கள் தயாரிகளை தந்தரணும். ஆமென். நோயிற்றோர் ஆசி ஆண்டவரே, உடல் உமது ஊழியரை மாறும் உண்டாகிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் உங்களினால் உரிமை அடைந்து உமது இடத்தினால் குணமடைய முடியும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. இன்றைய தினம் குழந்தைகளுடைய தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த பீடத்திற்கு முன்பாக அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சின்ன பிள்ளைகள் முன்னாடியாக சிறுவர்கள், மாணவ மாணவியர், படிக்கிற எல்லோரும் இளைஞர்கள் பெற்றோர்கள் செய்யுங்கள். குழந்தைகள் தேவையின் பீடத்திற்கு முன்பாக எல்லா குழந்தைகளின் பீடத்திற்கு முன்பாக அனுப்பலாம். அவர்கள் காலையில் நாம் சிறப்பாக அவருடைய அபிஷேகத்தை குழந்தைகள் வந்து நாம் பெற்றோர்களாக வேண்டாம். ஆமாம், குழந்தைகள் படிக்கிறபடி நான் எல்லா குழந்தைகளையும் முன்னாடி அனைவரும் இப்பொழுது நம்ம குழந்தைகளுக்காக செவிக்க இருக்கிறோம். தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், தெய்வ பயத்தின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் இந்த குழந்தைகளை நிரப்பும்படியாக சிறப்பாக இந்த குழந்தைகள் இறைவனுடைய ஞானத்தில் தெய்வ பயத்தில் வளர்படியாக இந்த உலகத்தின் தீமைகள் எதுவும் இவர்களை அணுகாமல் கடவுளுக்குரிய பிள்ளைகளாக இவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் நிரப்பும்படியாக இந்த வேலையை நாம் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். எல்லோரும் உங்களுடைய வலது கரங்களை குழந்தைகளுக்கு முன்பாக இருக்கிறேன். பெற்றோர்களே உங்கள் வலது கரங்களை குழந்தைகள் அனைவரும் கண்களை மூடி கரங்களை குவித்து அவனுடைய அபிஷேகத்திற்காக ஜெபிக்க. இவர்களை கடலோடு
மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, சமாதானம், சந்தோஷத்தினால நிரப்புங்கப்பா. ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம் நிரப்புங்கப்பா. பரிசுத்த தேவ ஆவியானவரே, இதோ இந்த வேளையிலே இந்த குழந்தை ஒவ்வொருவரையும் ஒரு பரிசுத்த வல்லமை நிரப்பும்படியாக நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, ஒரு பரிசுத்த வல்லமை இந்த குழந்தைகளோடு நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, இந்த பரிசுத்த அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவே, குழந்தைகளை வளருங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொன்னீரே. இதோ உமக்கு முன்பாக ஒரு திருப்பிடத்துக்கு முன்பாக வந்திருக்கின்ற இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. நிரப்புங்கப்பா. வல்லமையோடு இந்த குழந்தைகளுக்காக எல்லோரும் இணைந்து பெற்றோர்களே வல்லமையோடு ஜெபிங்க. உங்கள் குழந்தைகள் பரிசுத்த வல்லமையால் நிரப்பப்படுவதில்லை. ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவதில்லை. இந்த உலகத்தின் தீமைகள், இந்த உலகத்தின் பாவங்கள், இந்த குழந்தைகளை அண்டாமல் இந்த குழந்தைகள் உலகத்தினுடைய நோய்கள், கொள்ளை நோய்கள், தொற்று நோய்கள் எதுவும் இந்த குழந்தைகளை அணுகாதவன் தேவ வான தூதர்கள் இவர்களை காப்பாற்றுவார்கள். பரிசுத்த தேவ ஆவியானவர் இவர்களுக்கு பரிசுத்த பலனாய் இருப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் நிரப்புங்கப்பா. ஒரு வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு பரிசுத்த அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. வல்லமையோடு எல்லோரும் இணைந்து வல்லமையோடு ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் ஆசி உங்கள் வீதியில் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசிரியம் வாழ சென்று வாழுங்கள். திருப்பணியும் வாழ்வில் தொடரட்டும். Happy Children's Day. God bless you all. சரிண்ணா.
கேமராமேன் வேலை அப்படித்தா வேற எப்படி லைட்டா தரலாமா பேமெண்ட் நான் சும்மா இது பெச்சர் ஆகிடுவாங்க ஃபினிஷிங் கொடுத்துடலாமா சொல்லலாம் வேணாம் பெக்கார் ஆகிடுவாங்க சும்மா சார் நீ ஃபாதர் பெக்கார் ஆகிடுவாங்க பிளஸிங் இவ்வளோ ஷிஃப்டில் தெரியலண்ணா ஃபாஸ்டிங் மிச்சாவதா பாரு இது ஒரு தடவை ரெண்டு கொடுத்தாங்க மிச்சாவதா பாரு இது ஸ்டாலில் டைட்டில் கொடுத்தாங்க लाइट पर डिस्काउंट ஆண்டி எல்லாம் கரெக்ட் பண்ணக்கூடாது ஆண்டி எல்லாம் கரெக்ட் பண்ணக்கூடாது வாங்க சூப்பர்